ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்குது. கிறிஸ்துவ சபையின் நிலைமை அப்படிதான் இருக்குது. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? என்ன யார் கேட்கறது? ஏன் அடிக்கப்படணும்? இவ்வளவு நாள் அடி வாங்கினது போதாதா? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. ஏன் ப்ராப்ளம் வருது தெரியுதா? ஏன் உன்னுடைய வாழ்க்கை இப்படி மோசமா இருக்குது தெரியுதா? எனக்கு சூனியம் பண்ணா ஏன் வேலை செய்து தெரியுதா? உங்களுக்கு சூனியம் பண்ணானா ஏன் அது வேலை செய்து தெரியுதா? நீங்க அவரை மதிக்கிறது இல்லை. அவர் உங்களை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்கறது இல்லை. அவன் எனக்கு பண்ணிட்டான், இவன் எனக்கு பண்ணிட்டான், எல்லாரும் பண்ணட்டும். நீங்க கர்த்தரோட ஒழுங்கா இருந்தீங்கன்னா ஏன் பலிக்குது? உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் என்ன இருக்குது? மொபைல் போன் இருக்குது. நீங்களே இப்படி பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்க பிள்ளைங்களை பார்த்து மொபைல் போனை வையினா எப்படி வைக்கும்? அது கொஞ்சம் பெருசா தைரியம் இல்ல பிள்ளை இருந்துச்சுன்னா, யோ நீ வெய்யா முதல்ல அப்படின்னு. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமுள்ளது. வியாதி அப்படி இருக்குது. மேலாக பூசுறோம், சண்டே வருகிறோம், அல்லேலூயா சொல்லுகிறோம், மேலாக ஒரு ஆயின்மெண்ட் பூசுறோம், அப்படியே போயிடுறோம். அதனால்தான் இந்த கேடு கெட்டத்தனமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் உள்ள இருக்கிறது வெளியே வரல, புடயம் வச்சிருக்குது. உன்கிட்ட நிறைய தப்பு இருக்குது, அது வெளியே எடுக்கல. கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நிறைய உள்ள இருக்குது, அது வெளியே வரல. இப்ப பிசாசு உங்ககிட்ட வருவான். என்ன சொல்லுவான்? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குதுமா. பிசாசுனா ஸ்ட்ரெயிட் அப் பிசாசு வரமாட்டான், வேற வழியில வருவான். உங்கள் தேசம் பாழாய் இருக்கிறது. எல்லாமே பழம் போச்சு. சரியா மழை பெய்ய மாட்டேங்குது, எதுவும் பண்ண மாட்டேங்குது, எதுவுமே பழுது. வந்தா ஓவரா பெய்யுது. ஏன்? உன் தேவனுக்குள்ள கனத்தையும் மறுகிறதை நீங்க எங்க கொடுக்குறீங்க? உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அடுத்த உன் லேண்ட்ல பூந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இதுக்கும் கேட்காம இருந்தனா உன் வீட்டையே உன் கண்ணு முன்னால தூக்கிட்டு போவான் ஒருத்தன். பதினோராவது வசனமா, உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோதரம் பாடி நான் சோதரம் நீங்க எல்லாம் பாஸ்டர்ஸ், நீங்க முதல்ல கீழ்ப்படியணும், அப்பதான் உங்க ஜனங்க கீழ்ப்படியும். ஆட்டுக்கடாக்களின்
தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. ஆவியானவரை கூப்பிட்டு விட்டுட்டு இந்த மொபைல் போன் பார்த்தோம்னா காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. எனக்கு பிடிக்கல. உங்ககிட்ட இருந்து திருந்துவேன்னு சொல்லிட்டு தான் அந்த பலியை செலுத்த சொன்னேன். நீ திருந்தவும் மாட்டேன்ற. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? வரும்போது எல்லாத்தையும் இப்படி டெக்கரேட் பண்ணி இப்படி ட்ரெஸ் பண்ணி இப்படி அப்படி இதெல்லாம் கேட்டாரா? முதல்ல தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. சன்னதியில் அவருக்கென்று தூபம் காட்டுவோம். என்னத்த தூபம் காட்டுறீங்க? கீழ்ப்படியாம வச்சுக்கிட்டா நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். அதுல சேர்த்துக்கோங்க ஒரு உங்க ஃபாஸ்டிங் பிரேயரையும் சபிக்க மாட்டேன். ஃபாஸ்டிங் பிரேயர் சொல்லிட்டு வருது, அதுலயும் மொபைல் போன் பார்க்கறது. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். அடுத்தது, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா அப்படின்னு கை தூக்குறா கூட அவர் இல்லை, நீ பாட்டுக்கு தூக்கிட்டு இருக்கிற. உன்னை பார்த்து நீ ஏமாத்திட்டு இருக்கிற. உன் இருதயத்தை நேர்படுத்து. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். அழுது ஜெபம் பண்ணா கூட கேட்க மாட்டேன். ஏன்னா உன் வழி என் வழியோட ஒன்னா இல்லை, உன் இருதயம் என் இருதயத்தோட ஒன்னா இல்லை. உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி. எப்படி இரத்தத்தினால் நிறைந்திருக்குது? இப்ப நீங்க செய்யறத பார்த்துட்டு தான் உங்க சபை மக்கள் அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணா அவன் அடிப்பார் கர்த்தர். அப்ப அவன் சாமா. அந்த இரத்தப்படி உங்க மேல தான் கேட்க முடியும். இது எசேக்கியேல்ல போட்டிருக்குது. எனக்கு எல்லாம் தெரியும். இங்கேதான் உனக்கு ஆபத்து இருக்குது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு கர்த்தர் பார்க்க வர கர்த்தர் அவர் பார்க்கிற விதமா தான் பார்ப்பாரு. எல்லாத்தையும் அகற்றிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரே நாங்கள் மொபைல் ஃபோன் பார்க்க மாட்டோம். சர்வீஸ் போகுது, வீட்டை போய் பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு மணி 2 வாரம் வரது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதுலேயும் மொபைல் ஃபோன் பார்ப்பேன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். கேட்கறதும் கேட்காது உங்க இஷ்டம், அடிக்கிறதும் அடிக்காது தான் அவர் இஷ்டம். அவருடைய சன்னிலிருந்து அவருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன். இன்னைக்கு கர்த்தர் கை வைப்பார். சொல்லால் சொல்லல, இப்ப சொல்லிட்டேன். ஜான் சாமியல் ரொம்ப சாஃப்டா போயிருந்தான்ல, ஏன் இப்படி பேசுறான்?
டைம் இல்லை. நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்ய படிங்கப்பா. நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கம் லெட்ஸ் ஆர்கியூ. உட்காருங்க, அவர் சந்தேகத்தில் போய் உட்காருங்க. உட்காந்து இன்னைக்கு இது மாதிரி பிரசங்கம் பண்ணுறானே, இது ரைட்டா தப்பான்னு கேளுங்க அவர்கிட்ட. அவர் தப்புன்னு சொன்னார்னா நான் என்ன மாற்றிக்கிறேன். எல்லாத்துலேயும் அலட்சியம். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது அலட்சியம். அவருடைய வேலைகளை செய்கிறது அலட்சியம். ஏனோ தானோ. எப்படி ஆசீர்வாதம் இறங்கும்? ஏன் கையில் காசு தங்க மாட்டேங்குது? ஊதி போடுறாரு. உங்க ஆலயம் சரியில்லை, ஊதி போடுறாரு. நான் வந்த உடனே, அமெரிக்காவில் வந்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தேன், ஹகாய் எடுத்தேன். அதுலேயும் அதுதான் போட்டிருக்கு. கர்த்தர் கிருபை நிறைந்தவர். 103 சங்கீதம். பதினேழாவது வசனம். இதெல்லாம் மனப்பாடமாக சொல்லுவோம். எப்படி இப்போ ப்ரேயர் முடிஞ்ச உடனே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவன் அக்கிரமங்களை. ஏன் அந்த அக்கிரமத்தை சொல்கிறேன்னா, நீ அக்கிரமம் செய்கிற, அதை கன்சீல் பண்ணுறதுக்காக அதை சொல்கிற. நீ நினைக்கிற அவர் அக்கிரமம் எல்லாம் மன்னித்து, அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. ஏன்னா நீ அக்கிரமம் பண்ணிட்டு வர. ஒரு சின்ன அந்த குட்டி கிறிஸ்தவம் அந்த பாட்னர் தப்பு வேற, வளர்ந்த கிறிஸ்தவம் பண்றது தப்பு வேற. வாலிபரே அப்படின்னு, வயோதிகர்களே, நீங்க முதியவர்களே, தப்பு பண்ணும் போது அதுக்கு வேற தண்டனை இருக்கு. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல்தான். அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையா. இந்த வசனம் எல்லாருக்கும் பிடிக்கும். வசனம் இருக்குது. அவர் கிருபை யார் மேல இருக்குது? பயந்தவர்கள் மேலும். அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும். நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையை பற்றி இப்போ மாடர்ன் சொசைட்டி எப்படி போயிருக்குன்னா, நம்ம வாழ்ந்தா போதும், பிள்ளைங்க எப்படி வேணா போகணும். அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு இப்ப சொல்றாரு. ஏன் பிள்ளை நிறைய பேருக்கு பிள்ளை இல்லாம போகுதுன்னா இதனால்தான். மதிக்கிறது இல்லை. பிள்ளை கொடுக்கறது யாரு? கர்த்தர். அவரை மதிக்கல, பிள்ளை வரல. நீ எங்க வேணா போ. நீ பாருங்க, ஜப்பான்ல என்ன ஆகுது? பாப்புலேஷன் இஸ் டிக்ளைனிங் பிகாஸ் பிள்ளை பெற வயசை தாண்டி போறாங்க ஒவ்வொருத்தரும். என்னதான் விவேசித்தனம் பண்ணாலும் அவர் நீங்க பெற போறது இல்லைன்னு பைபிள் வசனம் இருக்கு. அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே கை கொண்டு, அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. அவரு கிருபை எங்க வந்து இறங்குது? நான் செய்ய போறேன், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் கேட்குறீங்களே. கையில மொபைல் போன் வச்சுக்கிட்டு எப்படி கேட்பாருங்க. அது இருக்கிறார். அதனை
இந்த சைடில் மொபைல் ஃபோன் உள்ள போகுது, வாயில வசனம் வருது. அப்படி மொபைல் ஃபோன் பார்க்கணுமா? ஜபத்தை முடிச்சுட்டு போயிட்டு உட்காந்து ஒன்று பண்ணுங்க. வண்டி ஓட்டுறீங்கல்ல, அந்த வண்டி ஓட்டும் போது மொபைல் ஃபோனை பார்த்துட்டே போங்க, நல்லா இருக்கும். என்ன ஆகும்? ஏன் கத்தனை தெரியுதா? அங்க பார்க்கும்போது அப்ப கூட பார்ப்போம் நம்ம, போலீஸ்காரன் பிடிக்கலன்னா. I follow even the road laws. ஏன்? கர்த்தருக்கு பயப்படுறேன். நான் ஊழியக்காரன், கர்த்தருக்கு பயப்படுறேன். ஆனாலே ஒழுங்கா பண்ணணும்னு பார்க்குறேன். யோசனை பண்ணி பாருங்க. ஏசா 58 எடுங்க. இது படிச்சோம், திருப்பி படிங்க. சத்தமிட்டு கூப்பிடு, நான் கத்துறேன். இப்ப அடக்கிக் கொள்ளாதே, அடக்கிக் கொள்ளாதே. இது பேசும்போது எனக்கு நெஞ்சு வலிக்குது, ஓப்பனா சொல்றேன். இத கர்த்தர் பார்க்கிறாரு. நிர்விசாரமா இருக்கிறீங்க. நான் இப்படிதான் நடப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மயிருள்ள உச்சந்தலை உடைப்பார். நடக்குதா இல்லையான்னு பாருங்க. சாபம் விடுறேன்னு நினைக்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் சொல்லு. மீறாங்க. என் சந்ததியில வரும்போது பரிசுத்தம் காணப்படல. அவங்க அவன் தான் இஷ்டப்படி நடக்கிறான். அவங்களுக்கு அவங்க அவங்க இஷ்டப்படி நடக்கிறது தப்புன்னு சொல்லி கொடுக்குற பாஸ்டர்ஸ் நீங்க செய்றீங்க. அப்ப எப்படி உங்களுக்கு கேட்பாரு? ஃபர்ஸ்ட் உங்க வீட்டில் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் சைனே தான். ஏன் ட்ரபிள் வருதுன்னா, பிரச்சனை வருதுன்னு சொன்னா, நீங்க அவரோட ஆலயத்தை நீ சரியா கவனிக்கல. அதனால அங்க ஒரு சின்ன அப்படி ஒரு சின்ன வரும். திடீர்னு இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், அப்படி பழகும். உன் பாக்கெட்ல இருக்கிற பணமெல்லாம் போகும், வீண் செலவுகள் வரும். இதெல்லாம் எதுக்கு? சைன். நீ ஆர் நாட் ரைட் வித் காட். உன் வண்டியை எடுத்துட்டு அடுத்தவன் ஓடுவான், ஓடி கொண்டு போய் இடிச்சிடுவான். அப்புறம் உனக்கும் அவனுக்கும் சண்டை வரும். உன் டியர் ஆத்ம நண்பன். இது நடக்கலைன்னா இனிமேல் நடக்கும். இப்ப அவனும் நீ சண்டை. என்னைக்குதான் கர்த்தருக்கு செவி கொடுப்போம்? யாக்கோப்பின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களை தெரிவி. ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுக்கிற கமாண்ட். முதல்ல தப்புன்னு தெரிஞ்சாதானே, உங்களுக்கு தப்பு தெரிஞ்சாதானே நீங்க சொல்லுவீங்க. எனக்கு கேட்கிற ஜனங்களை பரிசுத்தவான்களாக தேவனுடைய சந்ததியில் காணப்படணும். அவர் பார்க்கும்போது அவர் பரிசோதிப்பார்.
அவர் பரிசோதிக்கும் போது அப்படியே தீனால சோதிக்கப்படும். கொரிந்தியர் எதுன்னு வரல, வசனம் கொடுத்துட்டாரு எனக்கு. மூன்றாம் அதிகாரம் படிமா. ஒருவன் தன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். டைம் ஆக 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 டெஸ்டிங், புடமிடுவார், டெஸ்ட் பண்ணுவார். நீ உண்மையா இருக்கிறியா, ஏமாத்திரியா? வீணா பண்றியா, உன்னை நான் தானே நீ ஏமாத்தி கொள்கிறாயா? டெஸ்ட் பண்ணுவார். பண்ணும்போதா ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். இந்த இடத்துல சபையெல்லாம் பார்க்க மாட்டார் கர்த்தர், தனி இண்டிவிஜுவலா கூப்பிடுவாரு. நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வந்தது வேற பேசணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி மாத்தி விட்டீங்களே. உன் இருதயத்தை நோக்கி கொண்டிருக்கிற கர்த்தர் இப்படிதான் பாப்பார் உன்னை. நஷ்டமடையாத படிமா. அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அவன் கூலியை பெறுவான். நீங்க கட்டினது நிலைச்சா கூலியை பெறுவீங்க. கடிந்து கொள்வதில்லை வெறுக்கிறவனோ சாவான். அந்த வார்த்தையை ஏன் பேசுறேன்னு தெரியல, ஜாக்கிரதை இருந்துக்கோங்க. திட்டான் நினைக்காதீங்க. கடிந்து கொள்வதில்லை வெறுக்கிறவன் சாவான். இந்த மாதிரி உபதேசங்கள் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. இப்பெல்லாம் அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் தான். நீ எப்படி வேணா இருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. சாரி செய்ய மாட்டாரு. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டது தப்பினது போல் இருக்கும். என்னது, உன் சரீரம் அக்கினியில் அகப்பட்டுட்டு வெளியே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வெந்து போனா எப்படி இருக்கும்? இல்லப்பா, உங்களுக்கு புரியல நான் என்ன சொல்ல போறேன்ட்டு. இப்ப உங்க கை வந்து தடாக்குன்னு அக்கினியில பாட்டுச்சு, வெளியே எடுத்துட்டீங்க. இப்ப என்ன ஆச்சு? சிவப்பா வெள்ளை ஆயிடும். ஒரு மாதிரி வெள்ளையாகி குஷ்டரோகம் வந்த மாதிரி இருக்கும். வெந்து போன மாதிரி ஆயிடும். நீ உன்னை பெரியவனாக எண்ணாதே. இந்த வார்த்தை வர சொல்லுது வாயிலிருந்து. உன்னை தாழ்த்தி கொண்டு வா. தேவனுடைய சமூகத்தில் வரும்போது உன்னை தாழ்த்தி கொண்டு வா. நீ பெரியவனாக நினைத்து கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டு வந்தால் கர்த்தர் அதை தகர்ப்பார். இதை கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன்.
நீங்க சொல்லலாம் வயசாகி போயிட்டு கிழவன் என்னென்னமோ இப்போ பேசுறான்னு சொல்லிட்டு. இல்லை, இது எல்லாருக்கும் பொருந்தும். இல்லை நீங்கள் சொல்லலாம் இவன் சின்ன வயசுல நல்லா இருந்துச்சு. இல்லை, சின்ன வயசுல இப்படி தான் இருந்தேன், இதோட கடினமாக பிரசங்கம் பண்ணுவேன். உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். இப்போ கொஞ்ச நாளாக விட்டேன் நான். ஏன்னா இந்த ஆத்மாக்கள் சோர்ந்து போகுமே. Don't be selfish. Don't be takers. Be givers. படிமா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? கொரிந்து சபைக்கு எழுதுறார் பவுல் அப்போஸ்தலன் எழுதுறார். கொரிந்து சபை, நீ யாரு? உன்னைத்தானே அறிந்து கொள். இப்ப சொல்லுங்க, நான் மொபைல் போனின் ஆலயமா இருக்கிறேன். எனக்கு ரிப்போர்ட் வருது, சபையில் அவன் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த பிரசங்கம் நடக்கும்போது நடக்குது. அந்த விக்கிர ஆராதனை கர்த்தர் அருவருக்கிறார், கடிந்து கொள்வார். உங்களை நீங்க பெரியவங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? தேவனுக்கு மேல உயர்ந்தவர்கள் நினைச்சுக்கிறீங்களா? சதைச்சு நாசமாக்கிடுவாரு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இதோடு தான் கெடுக்கிறது. நீங்க ஆலயத்தை கெடுக்கிறது நினைச்சீங்கன்னா இதுவும் கெடுக்கிறது தான். கண்டதி சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு, அதுவும் கெடுக்கிறது தான். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். என்ன போட்டுக்கிறாரு? நீங்களே ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன், நீ ஒரு பைத்தியக்காரன். என்னுடைய 66 வருஷ அனுபவத்தில் நான் சொல்றேன், நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. ஒரு மனுஷன் சாகிற வரைக்கும் கற்றுக்கணும். Nobody has mastered anything. நான் ஒரு பைபிள் ஸ்டடி அன்னைக்கு எடுத்தேன், ஹஷிம் அப்படின்ற ஒரு டாபிக்ல எடுத்தேன். அது போய் கேளுங்க, எப்படி யூதர்கள் பார்க்கறாங்கன்ட்டு தேவனை. அப்படின்னா ஓனர் அப்படின்னு பார்க்கறாங்க. இப்ப நீங்க ஓனர்னு சொல்றீங்க, வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவர் ஓனர் சொல்றீங்க. உங்களுக்கும் ஓனர் அவர் தான், உங்க சரீரத்துக்கும் ஓனர் அவர் தான். அந்த சரீரத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு? ஒருத்தனுக்கு பாதிக்கு உடஞ்சி கொடுத்தா வந்துச்சுன்னா ஏன் ஆண்டவர் இப்படி படைச்சாருன்னு கேட்குறீங்களா? கேட்கணும்ல இந்த கேள்வியை. குருடனுக்கு தெரிஞ்ச
பார்வையுள்ள யோவான் சுவிசேஷம் 9 அந்த குருடனுக்கு நல்ல ஞானம் இருந்துச்சு, நம்மளுக்கு இல்லை. நம்ம பரிசுத்தவான்களாம பரிசேரம் சரிசேரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நீ தொட்டதெல்லாம் விளங்குறது இல்லை, தொட்டதெல்லாம் ஃபெயிலியர், எல்லாமே ஊத்திக்கிட்டு போகுது. ஏன் ஓடுது? உன்னை சீர்திருத்திட்டு கருத்துட்ட வா. அவர்கிட்ட வந்து சரணடைஞ்சுன்னா அவர் இறக்கப்பட்டு. ஆனா ஒரு லா இருக்குது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். உங்களுக்கு நேரில் ஏமாத்திக்காதீங்க. வேதத்தை வாசிக்கணும்னா இப்படி வாசிங்க, அது உங்களை திருத்தும். கரெக்ஷன் போட்டிருக்கு இங்கிலீஷ்ல, இட் வில் கரெக்ட் யூ. கர்த்தர் தான் நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார். உபவாசத்துக்கு வரும்போது தயாரா ஆத்மா, என் ஆத்மா அவர்கிட்ட ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. I have to receive from God, the Lord God, everything. Don't get whacked by him. அங்க என்ன படிச்சீங்க? கர்த்தருடைய கிருபையோ அவர் பயந்தரல் மேலும் அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளை நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலுக்கு அனாதையாக இருக்கிறது. அவரும் அவர் கட்டளையின்படி செய்ய நினைக்கிறது மேலேயே இருக்குது. அவர் சொல்றபடி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்றபடி செய்யறவங்களுக்கு தான் அவருடைய கிருபை இருக்கும். சும்மா எல்லாருமே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிப்புனா எல்லார் மேலேயும் மழை பண்றாரு. ஆனா உன் மேல சூப்பர் நேச்சுரலா இருக்கணும்னு பாக்குறாரு. இல்லை நீ வந்து நான் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னா மற்றவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும், உனக்கும் ஆகும். ஏன்னா நீ கர்த்தரை மதிக்கல. ஒருத்தன் இப்படி சாவான், ஒருத்தன் இப்படி சாவான். வேத வசனத்தின்படி போதிக்காதவங்களுக்கு நிறைய பேர் செத்துருக்காங்க. அது மாதிரி பயமா இருக்கு. ஏசாயா 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழும் தேசம் போல் இருக்கிறது. எதுமா? எத்தனாவது வசனம்? இல்ல, ஏசாயா 1:18 வழக்காடுவோம் பாருங்க. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவையேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் reconcile with God. ரோமன் 12:1 சொல்லிருக்கு, நீங்கள் ஜீவ பலியா இருக்கிறீங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மையான அர்த்தம் பலினா எப்படி இருக்கும்? பலி எப்படி செலுத்துவாங்க? மேலையில பலி பலித்தலை வச்சு அதை கொன்று அப்படியே வச்சிருவாங்க. அது அசையாது, நெருப்பினால் சுட்டரிக்கப்படும். அது அசையுமா? துடிக்குமா? அந்த காலம் போயிடுச்சு. இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னைதான் நான் பலியா பார்க்குறேன், ஜீவ பலியா பார்க்குறேன். ஜீவ பலினா உன் சொந்த இஷ்டத்தின்படி நடக்காத, நான் சொல்றபடி நட. வலிக்கும், கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம இஷ்டத்தை பிரேக் பண்ணி வருது. இது பேர் த ப்ராப்ளம் ஆஃப் டூயிங் அவர் ஓன் திங் அப்படின்றது. ஒரு மனுஷனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஏன் அடி வாங்குறான்னு சொன்னா அவன் சொந்த இஷ்டத்தின்படி நடக்குது.
வேத வசனத்துக்கு செக்கப் பண்ண போறதில்லை. ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு வியாதின்னு சொல்லி போனோடனே ஒரு செக்கப் போறீங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒரு மருந்து கொடுக்குறாரு. அது மாதிரி வேத புஸ்தகத்தில் வாசிங்க, என்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்க. நான் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணி முந்தி பண்ணுவேன். பண்ணும்போது இந்த படிக்கட்டில் கடைசி வரைக்கும் ஜனங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சேர் கொடுத்து ஏசி போட்டதில்லை நான். என்கிட்ட அதுக்கு காசும் கிடையாது. நானும் சின்ன பையன்தான். என் கூட இருந்தவங்களாம் ரிக்ஷாக்காரங்களும் அவங்களும் எல்லாம் தான் இருந்தாங்க. எல்லாம் வருவாங்க, வேலையை விட்டுட்டு ஓடி வருவாங்க. ஃபுல்லாக கூட்டம் இருக்கும். நீங்கள் ஏசி போட்ட உடனே சேர் கேட்குது, சேர் கேட்ட உடனே இது கேட்குது, தூக்கம் கேட்குது. மொபைல் ஃபோன் கீழே உழுதாலும் தெரிய மாட்டேங்குது. அந்த மொபைல் ஃபோனை பார்த்துட்டு தான் இருப்பேன். எப்படி கர்த்தர் ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கிறாரு என்று நினைச்சிங்கன்னா, அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் இழுத்து விட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாம் என்ன கேட்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கர்த்தர் கேட்கிறாரு, என்ன பண்ண போறது, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் கரெக்ட் பண்ணும் பொழுது நீங்கள் மொபைல் ஃபோனை பிடிச்சிட்டேன், நாளைக்கு ஒவ்வொன்றா கரெக்ட் பண்ணும். இதில் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அவன் இப்படி, இவன் இப்படி, அவன் இப்படி, இது எப்படி, எல்லாம் கதை பேசுவோம். நம்ம எப்படி? கர்த்தருக்கு முன்பாக யோகியமானதை என்ன செய்கிறோமா? நலமானதை செய்கிறோமா? நீதிமான்களா இருக்கிறோமா? கர்த்தர் சொல்லணும், நான் நீதிமானா இருக்கேன், நீங்க சொல்லாதீங்க. கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக ஜீவிங்க. கற்பாரின் மேல உங்க வீடை கட்டுங்க. ஆண்டவரே, நான் இப்படி செய்ய போறேன், இது எனக்கு உங்களுக்கு பிரியமா இருக்குமா கேளுங்க. நான் கடன் வாங்க போறேன், உங்க பிரியமா இருக்குமா கேளுங்க. ஆண்டவரே, நான் இப்படி செய்ய போறேன், பிரியமா இருக்குமா கேளுங்க. அவர் சொல்லி கொடுப்பாரு, இப்படி செய். எனக்கு he taught me to fight. பெரிய ஆளுங்களோட மோதி மோதி பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு அதன்படி நான் கத்துக்கிட்டேன். அவர்கிட்ட எப்படி மோதி வின் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாரு. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிக்கிற கண்மலையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரூஃப் எல்லாம் நிறைய வச்சிருக்கிறேன், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நாளைக்கு ஆராதனை இருக்குது, நாளைக்கு உங்க ஜனங்களுக்கும் போய் சொல்லுங்க. பாஸ்டர் இந்த மாதிரி நல்லா திட்டினாரு எங்களா அப்படின்னு. நாளைக்கு மைக் இருக்காது. இதுலயும் தெரிஞ்சில்லைன்னு சொன்னா சேர்களும் அகற்றப்படும். தரையில உட்காந்து தேங்க, தூக்கம் நின்றுடும் தன்னால. ஏன்னா தரையிலேருந்து கீழே விழுந்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். வர்றது சர்வீஸ்க்கு வருது, படுத்துக்கிறது,
பாஸ்டர் முதல் எல்லாருமே எப்படி செய்யுது. அப்புறம் எப்படி கர்த்தர் போயிருப்பார்? தூங்கத்துக்கு தான் வருதுங்களா? பாஸ்டே தூங்கும் போது நாங்கள் ஏன் தூங்கக்கூடாது? தூங்குறதுக்கு சேர் போட்டு ஏசி போட்டு வைக்கிறாங்க, தூங்குறோம் சொல்லிட்டு தூங்குறோங்க. இது மேலோட்டமாக தான் திட்டுறேன், உள்ள டீப்பா போல. ஜாதி பார்க்கறது, கிறிஸ்தவக்குள்ள ஏது ஜாதி? 2 ஜாதி இருக்கு கிறிஸ்துக்குள்ள, ஒரு ஆண் ஜாதி பெண் ஜாதி. இதுல நீ என்ன தன் ஜாதிங்களை பார்க்கறது? யார்? நான் யார்? இன்னும் கிடையாது. கடைசியில் படுக்க போகும்போது எல்லாம் ஒரே கல்லறையில் தான் படுப்பாங்க, ஒரே கிரவுண்டு தான், ஒரே ஏரியா தான். சில பேருக்கு அது கூட கிடைக்க மாட்டேங்குது, கிரவுண்டு கிடைக்க மாட்டேங்குது, ரிசர்வ் பண்ணிடுறாங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம். சரி, 1 இல்லை 4ஆம் அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன். நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்தில் வெகுநாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான ரூபத்தையாவது பண்ணி, யாதொன்னு இது கூட ஒரு விக்கிரகம் அப்படி டிசைன் பண்ணிட்டானு. நீங்க உங்க அட்ராக்ஷன் என்ன? அப்படியே அதை ரொம்ப ஹார்ட் கிட்ட வைங்க, ஹார்ட் அட்டாக் வரும். மண்டுக்கிட்ட வைங்க, பைத்தியம் முடிச்சு போயிடும். அதனால தான் லூஸ் மாதிரி திட்டிருக்காங்க. எல்லா லூஸுங்களும் ஒன்னா துடிக்குது, ரோடெல்லாம் திட்டிச்சு. அன்னைக்கு ஒரு கிளிப்பு பார்த்தேன். எப்படின்னா, ஒரு பையன் என்னது ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு போறானா, ட்ரெயின் முன்னால நேராக போய் அரக்கோணத்தில் இல்லைண்டானாரு. வாழ தெரியல. விக்கிராதன விக்கிரத்தாராதன் ஒண்டி நினைக்காது. இதுவும் ஒரு விக்கிராராதனை தான். ஜாதி ரொம்ப பார்த்தீங்கன்னா அதுவும் விக்கிராராதனை தான். எல்லா வித காரணத்தை பண்ணீங்கன்னா அதெல்லாம் விக்கிராராதனை தான். தேவனை விட்டு உங்களை பிரிக்கிற எல்லாமே விக்கிராராதனை தான். யாதொரு விக்கிரத்தையாவது யாதொரு சாயலான ரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று. It's a warning. God says, if you do this, I'll give you. Condition. Promise with a condition. If you don't do this, I'll kill you. I'll kill you, man. I'll kill you. This is what he says. Go and ask God, why did you say that like that? ஏன் அவட்ட போய் கேளுங்க, ஏன் இதெல்லாம் எழுதிருக்கீங்க?
நீங்க அன்புள்ளவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்க தயை பெருத்திருக்கிறீர் எல்லாம் சொல்றீங்களே, ஏன் எழுதியிருக்கீங்க? கேளுங்க. அவர்கிட்ட ஒரு பதில் வாங்கிட்டு வாங்க. அப்பவும் அவர் சொன்னார், நீங்க பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம், மொபைல் போன் எடுத்து பார்த்துட்டு ஜாலி பண்ணலான்னு சொன்னா பாருங்க. இடி விழுந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிக்குவீங்க. சில பேருக்கு நெருப்புல கை வச்சதான் தெரியும் அது நெருப்புன்னு சொல்லிட்டு. சில பேருக்கு அப்படி, சில பேர் சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க. இல்லை நான் அப்பதான் நடப்பேன், அவன் வாழ்க்கை தரித்திரமா போயிடும். இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். பார்த்தீங்களா? சாட்சி எது? வானமும் பூமியும். ரொம்ப சேட்டை பண்ணீங்கன்னா பூமி பிடுங்கிடும் உங்களை. இல்லை வானத்திலேருந்து ஏதோ தீங்கும், பகலில் பறக்க அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். ஏன் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்? மத்தியானத்தில் சாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாயின் போட்டு. எப்போ உன்னதமானவரே நீ உன்னதமாக பின்பற்றினால், அவரே உனக்குள்ள வைத்திருந்தால் இதெல்லாம் தொடாது. அவரை வைக்கலன்னு சொன்னா இதெல்லாம் தொடும். நம்ம கிறிஸ்டியானிட்டியில் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்துறாங்க? நீ ரசிக்கப்பட்டியா? ரைட். நீ ஞானஸ்நானம் எப்படியா அவன் ரசிக்கப்பட்டான்? அவனுக்கு மனசே தெரியாது. ஏசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியாது. அவன் ரசிக்கப்பட்டியா? ரசிக்கப்பட்டேன். நெக்ஸ்ட் அந்த வாட்டில் பச்சிக்கப்பட்டியான்னு கேளு. பச்சிக்கப்பட்டியான்னு கேளு. அவன் அதுக்கும் ஆமான்வான். அவனுக்கு தெரியாது. என்னையா மாற்றம் உனக்குள்ள ரட்சிக்கப்பட்டவனுக்கு? இப்படியே சொல்லி அவனை கொண்டு போய் ஒரு ஞானஸ்நானம் கொடுத்து அவனை மாத்துறேன்னு சொல்லிட்டு கவுண்ட் பாஸ்டருங்க கவுண்ட் ஏற்றுவாங்க. இன்றைக்கு இத்தனை பேர் இந்த வருஷம் இத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அவனுக்கு ஞானஸ்நானம் என்ன சொல்லி கொடுத்தீங்களா? ஞானமுள்ள எடுப்பவர்கள் எடுக்கிற ஸ்நானத்தை சொல்லி கொடுத்தீங்களா? இல்லை, அவனுக்கு தெரியாது. வா 100 பேர் கணக்கா எடுத்துக்கோ, 200 பேர் கணக்கா, 1000 பேர் கணக்கா பாரு, இத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். அதான் நான் நிறைய பேர் கொடுக்கறதே இல்லை. எனக்கு பயமா இருக்கு. ஏன் பயமா இருக்கு? அவன் உண்மையாவே எவ்வளவு அறிஞ்சிருக்கான்னு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, ஞானஸ்நானம் கொடுக்க போகும்போது யார் ஞானஸ்நானம் கொடுக்குறோம் அவங்க இதுலேருந்து ஒரு ஸ்பிரிட், அவங்க ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர் ஆகும்ட்டு. தண்ணி இஸ் அ குட் கண்டக்டர். எலக்ட்ரிசிட்டி வாங்குறது போல இதுவும் வாங்கும், ஸ்பிரிட்டையும் வாங்கும். இதனால தான் சில பேர் இந்த ஆளுகிட்ட தான் ஞானஸ்நானம் எடுப்பேன், இந்த ஆளுக்கு தான் ஞானஸ்நானம் எடுப்பேன்னு சொல்லுவாங்க. அது பின்னால பார்ப்போம் ஒரு நாள். நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். நல்ல வார்த்தையா இருக்குல்ல? அன்புள்ள வார்த்தை, கிருபையுள்ள வார்த்தை. கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதற அடிப்பார். கர்த்தர் இப்போ கூட புறஜாதிகளை சிதற அடிக்க தான் வச்சிருக்கோம். நம்ம ஒன்னவா இருக்கிறோம் அங்கங்க. ஆனால் அங்கேயும் கர்த்தர் நம்ம மேல கிருபையா இருக்கிறார். ஏன்னா அவரை தேடுறோம். தேடுறதை ஒழுங்கா தேடுங்க, அவ்வளவுதான். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடப்போகிற ஜாதிகளிடத்திலே கொஞ்ச ஜனங்களாய் மீந்திருப்பீர்கள். அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர் கைவேலையாகிய தேவர்களை சேவிப்பீர்கள். மனுஷர் கைவேலையான சேவிக்கிற இது மனுஷர் கைவேலை தான். எது எங்கப்பா இது மொபைல் போன் அட்ராக்ஷன். அப்பொழுது சரி, அட்லீஸ்ட் அதுல இருந்து உண்மை வருதா? இல்ல, பொய்யா வருது.
பொய்யை நம்ப பண்ணுகிறான். பேய் 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 கொண்டாடுறான். மொபைல் ஃபோன் முதல்ல ஒரிஜினல் வந்தது எதுக்கு? கம்யூனிகேஷன். ஃபோனுக்கு பாலா நீ இங்கிறது ஒரு ஆள்கிட்ட பேசலாம், இதுக்காக வந்து. இப்போ அப்படியே மூளை போயிடுச்சு, அதுக்குள்ள மூளை இவாபரேட் ஆயிடுச்சு. மூளையே போயிடுச்சு. கழிச்சு பைத்தியக்கார மாதிரி ரோட்ல போயிட்டு இருக்கும். இந்த வயசான பாட்டிங்கெல்லாம் சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்கும். ரொம்ப சீரியஸாக போடுவானுங்க. அதில் காலைல சாயந்தரம் வரைக்கும் சீரியல் பார்த்துட்டு இருக்கோம். என்ன செய்தானா அவன் இப்படி செய்தான்னு சொல்லிட்டு இருக்கோங்க. அது மாதிரி நம்மளும் பார்த்துட்டு இருப்போம். அதை கிண்டல் பண்ணுவோம். ஆனால் நம்மளும் அதே தான் செய்வோம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது, திருப்பி என்ன சொல்றாரு? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேடும்போது அவரை கண்டடைவாய். படி. நீ வியாகுலப்பட இவைகளை எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். அடி கொடுத்த பிறகுதான் இரக்கம் வரும். அடி கெட்ட குமாரன் போகிறேன்னு சொல்ல போது விட்டுட்டாரு. அவன் போய் பன்னியோட சாப்பாடை சாப்பிட்ட பிறகுதான் அவனுக்கு புத்தி வந்துச்சு. அவன் எங்க அப்பா வீட்டில் நல்லா சாப்பிட்டு இருந்தேனே, அது தேவைதானா? லைஃப் இஸ் ஷார்ட் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங். அவன் எவ்வளோ திரிஞ்சு கிரிஞ்சு ஒரு தான் வயசில் ஒரு 40 வருஷத்தை வீண் பண்ணிட்டான். பேலன்ஸு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ அப்பாட்ட ஓடியா. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமனை முட்டமுள்ள எவ்விடத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ? இப்படி யார்ட்டி நான் செய்தில்லை, உங்ககிட்ட செய்கிறேன். நேற்று ஒரு இது நான் பார்த்துட்டு இருந்தேன். R.W. ஷாம்பாக்குன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் இன்னொரு லூயிஸோ இதுன்னு, அவருடைய கையில் டாக்டர்ஸ் எடுத்துகிட்டு போய் வைரஸை வைக்கிறாங்கன்னா வைரஸ் சேர்த்து போயிடுதான். அனாயிண்டிங். வைரஸால் நிற்க முடியல. R.W. ஷாம்பாக் ஏன் எனக்கு நடக்கல ஆண்டவரேன்னு சொல்லி அழுதுட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியே காலி பண்ணாராம். 2 பேர் 3 பேரை உயிரோடு எழுப்பினாராம். கால் உடஞ்சி போனவன், கை உடஞ்சி போனவன், எல்லாருக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு. அந்த வைராக்கியம் நம்மளுக்கு வரணும். ஏன் என்ன கர்த்தர் பயன்படுத்த மாட்டேன்றாரு? ஏன் என்ன பயன்படுத்தல? இன்னைக்கு நம்மளுக்கு வேணும் இந்த வைராக்கியம். நம்மளுக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம், இப்படியே ஓட்டிகிட்டே போகலாம். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் கர்த்தர் உனக்கு மோட்சத்தில் இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணும்? நம்மளை மாதிரி பரிதபிக்கப்படத்துக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு இன்னும் நிறைய பேச வேண்டியது நிறைய இருக்குது, ஆனால் பேச முடியல. நீங்க தான் எடுத்து உணர்க்கணும். நான் பேசினா இப்படி தான் பேசுவேன். திரும்புங்க, மன திரும்புங்க, கர்த்தர்ட்ட வந்து சேருங்க.
சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்லுங்க, இந்த கிழமை இப்படி திட்டுறான் எங்களை முடிச்சு சொல்லுங்க, போய் சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த கிழமை இப்படிலாம் திட்டுறாங்க. அவர் சொல்லுவார், நான் தான் திட்ட சொன்னேன். ஏன்னா உன்னை மகளே உன்னை நேசிக்கிறேன், அதனால தான் அவனை பேச வச்சேன். நீங்களே ஒரு ரூலை போடுங்க, ஏன்கிட்ட சொல்லுங்க, இனிமே மொபைல் ஃபோனுக்கு இதான் பனிஷ்மெண்ட்டு எடுத்தாருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா அந்த ஜனங்க என்ன பண்ணுங்க, நேராக மொபைல் ஃபோன் எடுத்து, கொஞ்சம் நிறுத்திப்பா பாஸ்டர், நிறுத்து கொஞ்சம் பாரு, ஒரு ஃபோன் வந்துடுது, கேட்டுட்டு வந்துடுறேன். இன்னைக்கு கொஞ்சம் மரியாதையாக வெளியே போய் பேசுகிறாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இங்கேருந்தே பேசுவாங்க. நெக்ஸ்ட் நீ பிரசங்கத்தை நிறுத்து, நான் பேசிட்டு பிறகு நீ பிரசங்கம் பண்ணிக்கோன்னுவாங்க. இது மக்களுடைய தன்மை. நடக்குதா பாருங்க. நீங்களே ஒரு சஜஸ்ட் பண்ணி என்கிட்ட ஒரு ஐடியா கொடுங்க, நான் அதை ஒரு சட்டமாக பண்றேன். சபையில் எல்லா மொபைல் ஃபோனையும் சிங்கிள் அவுட் பண்ணி பிடுங்கி வச்சிடுறேன். ஒவ்வொரு எரேமியா என்ன இதில் என்ன நெகேமியா இவன் என்ன பண்ணான், ஃபர்ஸ்ட் ரிப்பேர், எஸ்ரா நெகேமியால ரிப்பேர் பண்ணானுங்க தேவனோட திருப்பி சேர்றதுக்கு. கட்ட திருப்பியும் 2வது ஆலயத்தை கட்டினாரு. இப்போ உண்மையாவே அவர் 3வது ஆலயத்தை அவனுங்க கட்டிட்டு இருக்கிறானுங்க, நாமக்குள்ள கட்டிட்டு இருக்கிறாரு. அவரு முடிக்க போறாரு. மனுஷன் கட்டினா விக்கிராராதனை கொண்டு வைப்பான் 3வது ஆலயத்துக்குள்ள. தேவன் கட்டுற ஆலயத்தில் விக்கிராராதனை இருக்காது. ஆவியானவர் கட்டுற இடத்துல தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எது இருக்காது. முழுதாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நாங்கள் மனந்திரும்படி செய்யுங்க. இதுதான் உபவாசம். இதை விட்டுட்டு ஐயா 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 எனக்கு அது கிடைக்கல, ஐயா 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 இது கிடைக்கலன்னா சர்க்கஸில் போய் உட்காந்துக்கோங்க. அங்கே இந்த மாதிரி கோமாளிங்கெல்லாம் வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. என் பையன் நான் சொன்னா கேட்க மாட்டேன்றா, என் பொண்ணு நான் சொன்னா கேட்க மாட்டேன்றா, ஐயா 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 ஐயான்னு கத்திட்டு இருங்க. மனம் தெரிவிச்சுவீங்க, தேவனோட ஒப்புருவாங்க. தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை உங்களை விட்டு அகற்றுங்க, சுத்தமா இருக்க பழகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு